10th maths exercise 6.2 5th sum. A flagpole H meter is on the top of the hemispherical dome of radius r meter. A man is standing 7 meters away from the dome, seeing the top of the pole at an angle 45 degree and moving 5 meters away from the dome and seeing the top of the pole at an angle 30 degree. Find the height of the pole, radius of the dome. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு டோம் இருக்குது, டோம் மேலே ஒரு போல் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டோமில் ஒரு ஃப்ளாக் பறந்துகிட்டு இருக்குன்னு ஓகேவா. அந்த போல் இருக்குல்லையா, ஏபியோட வேல்யூ ஹச்னு கொடுத்துருக்காங்க. இந்த டோமோட ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. இந்த டோம்லேருந்து நீங்கள் 7 மீட்டர் அவே பண்ணி இந்த போலோட டாப்பை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி மேட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. 45 டிகிரி மேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுலேருந்து ஒரு 5 மீட்டர் நீங்கள் அவே பண்ணி எஃப்ங்கிற பொசிஷன் நின்று என்ன பார்க்க போகிறீங்க, இந்த போலோட பாட்டமை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி மேட் ஆகுது அப்படின்னா 30 டிகிரி மேட் ஆகுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த போலோட ஹைட் என்ன, இந்த டோமோட ரேடியஸ் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ டபிள்யூ ஒன்ல என்ன முடிக்க போகிறோம், இந்த ஹைட் ஆஃப் தி போல். ஸோ ஹச்சோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஹச்சையும் சேர்த்து வர மாதிரி ட்ரையாங்கிள் என்னது அப்படின்னா ஏசிஇங்கிற ட்ரையாங்கிளில் தான் ஹச்சுங்கிற வேல்யூ வரும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு எல்லாமே ஆறில் வந்துடும். சரியா, அப்போ என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறீங்க, ஃபைண்ட் ஹச் ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஏசிஇங்கிற ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏசிஏசிஇ. ஓகேவா, நம்ம ஹைப்போட்டெனிஸ்க்கு வெப்பம் போல் வேலை கிடையாது. அப்போது இங்கே டோன் தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். டோன் 45 டிகிரி ஈக்குவல் டு ஏசி பை ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது, ஏசி பை சிஇ. டோன் 45யோட வேல்யூ 1. ஓகேவா. அடுத்து ஏசியோட வேல்யூ பாருங்கள், ஏசினா இது டோட்டல். ஓகேவா, அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஹச், இதுலேருந்து இது வரைக்கும் ஆர். ஸோ ஹச் ப்ளஸ் ஆர் டிவைடட் சிஇ 7. இங்கே ஒன்று இதுலேருந்து இது வரைக்கும் ஆர், இதுலேருந்து இது வரைக்கும் 7 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்ன 7 ஆர் ப்ளஸ் 7. இது இந்த சைடு கொண்டு வரலாமா, சைடு டிவைடில் இருக்குது, இந்த சைடு வந்து என்னவாகும், மல்டிப்பிளில் வரும். ஸோ ஆர் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஆர். இந்த ப்ளஸ் ஆர் வந்து வரும்போது என்னவாகும் அப்படின்னா மைனஸ் ஆர் ஆகும். ஸோ ஆருக்கு ஆறு கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ எவ்வளவு 7. ஓகேவா. ஹச் தானே ஃபைன் பண்ணும், இந்த ஹைட் ஆஃப் தி போல் வந்து ஹச்ன்னு தான் நம்ம ஃபைன் பண்ணியிருந்தோம். ஓகேவா. ஸோ ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா. therefore the height of the pole is 7 meter. ஓகேவா. அடுத்த நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா. அடுத்து என்ன படிக்க போகிறோம், ரேடியஸ் ஆஃப் தி போல். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சிம்பிளாக ஆர் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா. ஆர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா, இன் ட்ரையாங்கிள். இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருந்துச்சு, பிசிஎஃப். ஓகேவா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும். பிசிஎஃப்ங்கிறதா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கவனிங்க, பிசிஎஃப். பிசிங்கிற எஃப் ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டேர்ன் அதில் டீட்டாவில் பாருங்கள், எஃப்ல என்ன டிகிரி இருக்குது பாருங்கள், 30 டிகிரி. அப்போ டேர்ன் 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசென்ட் BC by CF. ஓகேவா. டேர்ன் 30யோட வேல்யூ எழுதலாமா, 1/√3. பிசியை பாருங்கள் எப்படி எழுதலான்னு, பிசியோட வேல்யூ என்ன மட்டும் தான் இருக்குது, வெறும் ஆர் மட்டும் தான் இருக்குது. சிஎஃப், சிலேருந்து எஃப் வரைக்கும் ஆர் +7 + 5, ஆர் +7 + 5. ஓகேவா. எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா. ஸோ இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள், 1/√3 அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 7 + 5 ஆட் பண்ணி 12 மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ ஆர் + 12. இது இந்த சைடு கொண்டு போயிடலாம் இந்த வேல்யூவை. ஸோ ஆர் + 12 ஈக்குவல் டு √3r. ஓகேவா. இந்த ப்ளஸ் ஆர் கிட்ட வந்து என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆர் ஆகும் இல்லையா. அப்போ என்ன கிடைக்கும், 12 ஈக்குவல் டு √3r - r. ஓகேவா. இதை அப்படியே டோன் பண்ணி எழுதிக்கலாம். இதுலேருந்து ஆரையும் காமன் எடுத்துறேன். ஸோ ஆரை காமன் எடுத்து இதில் என்ன இருக்கும், √3 - 1. √3 - 1 ஈக்குவல் டு இது அப்படியே டோன் பண்ணி இந்த சைடு 12 எழுதியிருக்கேன். இது இந்த வேல்யூ இந்த சைடு, இந்த சைடு இந்த வேல்யூ எழுதியிருக்கேன். இதுலேருந்து ஆரை காமனாக எடுத்திருக்கேன். ஓகேவா. சார் இப்போ ஆர் ஈக்குவல் டு 12 டிவைடு இந்த சைடு டிவைட் மல்டிப்பிள் தானே பார்க்கு, இந்த சைடு வந்து என்னவாகும், டிவைடில் வரும். அப்போ √3 - 1 டிவைடில் எழுதிடலாமா. இப்போ இதுக்கு அப்படியே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்க போகிறேன். இல்லை அப்படின்னா √3யோட வேல்யூ 1.732 அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், 1 மைனஸ் பண்ணி 0.732 வரும். 12 0.732 டிவைட் பண்ணி எழுதணும் மாதிரி வரும். இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக இன்ட்டில் எழுதுனா ஈஸியாக இருக்குங்கிறதுனால எழுதுறோம். ஓகேவா. ஸோ √3 + 1 டிவைடு √3 + 1. இது கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ணி இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. அப்போ என்ன கிடைக்கும், 12 × √3 + 1
டிவைட a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது பாருங்கள். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏயோட வேல்யூ √3 ஸ்கொயர் பண்ணால் 3, ஓகேவா. அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஓகேவா. அடுத்து பாருங்கள் என்ன கிடைக்கும், 12 இன்ட்டு √3யோட வேல்யூ தெரியும் இல்லையா, 1.732 + 1 டிவைடட் 2. இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் கிடைக்கும் 6 கிடைக்குமா. ஸோ 6 இன்ட்டு 1 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப என்ன கிடைக்கும் 2.732. இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிடலாமா. 732 இன்ட்டு இந்த வேல்யூ 6ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம், ஓகேவா. என்ன கிடைக்கும் 2 9 3 16. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 1 2 3 டிஜிட். இப்போ என்ன கிடைக்கும் 16.39. இது 2 தான் இருக்குது, ஸோ ஆட் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கலாம், ஓகேவா. therefore the radius of the பாருங்க 6 எடுத்துருக்கோம், radius of the term 6 என்னது radius of the term. ஸோ radius of the term 16.39 மீட்டர், ஓகேவா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.